ரைடர்ஸை தள்ளி நிறுத்துறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. இப்போ அடுத்த டாஸ்க் என்னென்னா நம்ம வந்து பெடாக் ஸ்டாண்ட் வந்து போடணும். இருக்கிறதே இதுதான் வந்து கிரிட்டிக்கலான ஏரியா. ஸோ நம்ம ஒரே ஆள் தாங்க பெடாக் ஸ்டாண்டே போடணும். ஏப்பா 230 கிலோயா, என்ன வெயிட்டு போடுறோம். இதுக்காகவே தனியாகவே கொஞ்சம் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கணும் போல், ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஓகே, பெடாக் ஸ்டாண்ட் போட்டு செயின் லூப் அடித்து கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு செயின் ஸ்ப்ரே வந்து ஒரு ஸ்பான்சர் வந்து வந்திருந்தது. ஸோ யார் ஸ்பான்சர்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாசில் பிராண்டில் இருந்து தான் நமக்கு வந்து இன்றைக்கி இந்த செயின் ஸ்ப்ரே வந்து கொடுத்துருந்தாங்க. இப்படி வந்து எனக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து ரீசெண்டாக பஜாஜில் வந்து பல்சர் 400 வந்து லான்ச் ஆச்சு பார்த்திங்களா, அந்த அன்னைக்கு நமக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. லான்ச்செல்லாம் நம்ம அட்டன் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அந்த அன்றைக்கி நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு சின்ன ரிவ்யூ பர்பஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஷாப்புக்கு வந்து வந்துருச்சு. நான் ஆர்எக்ஸ் வச்சிருக்கும் போது இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஒயிட் டாஸ்க் வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் அடிட்டிவ்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இந்த டைம் வந்து இது யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும். தென் வந்து இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே போட்டிருப்பாங்க. ஸோ பாருங்கள், இது வந்து கிளாஸிலிருந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் தான் வந்து இது பண்ணுறாங்க, ஃபேக்ட்ரியே இருக்குது இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால் மறக்காமல் இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த டைம் வந்து நம்மளோட ஒயிட் டாஸ்க் வந்து ட்ரை பண்ணுறேன். எந்த அளவுக்கு அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். வார்த்தை இல்லை எவ்வளோ கஷ்டம்னு. ஒரு ஆள் பெடாக் ஸ்டாண்ட் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா நம்ம பெடாக் ஸ்டாண்ட் போடும்போது ஃப்ரண்ட் வீல் இப்போ திரும்பிச்சுன்னா தூக்கிறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ நம்ம கிளாஸில் செயின் லூப் ஸ்ப்ரே வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஓரிங், எக்ஸ் ரிங் அண்ட் ஜட் ரிங் அப்படின்ற 3 டைப்ஸ் ஆஃப் செயின்ஸ்க்கு வந்து இது வந்து கம்பேட்டபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 100 ml வந்து பாட்டில். ஸோ இது வந்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் நிறைய சைஸஸில் வந்து ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ ஹோல்சேலாக பண்ணுறீங்க இல்லை வந்து பல்க் பர்ச்சேஸ் வந்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதில் வந்து அவங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஏன்னா ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க இல்லை வந்து ஹோல்சேலாக நிறையா ப்ராடக்ட் வந்து வாங்கினா கூட இவங்ககிட்ட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து கஸ்டமர் கேர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது இல்லை இந்த ப்ராடக்ட்ஸில் எதனா வந்து உங்களுக்கு எதனா ப்ராப்ளம்னா கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சேஃப்டி நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இது பாஸ் பண்ணி அப்படியே படிச்சுக்கோங்க. நான் இதில் வந்து இருக்கிற அட்வான்டேஜஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ண செயின் ஸ்ப்ரேவில் நார்மல் லோக்கல் பிராண்டுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. நிறைய டைம் வந்து பைக்கை வந்து நம்ம வாட்டர் வாஷ் வந்து பண்ணுவோம். ஸோ வாட்டர் வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா செயினில் அந்தந்த ரிங்ஸில் வந்து ப்ராப்பராக வந்து ஏர் அடித்து க்ளீன் பண்ணினா கண்டிப்பாக வந்து ரஸ்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் நம்ம இந்த கிளாஸில் யூஸ் பண்ணும்போது கரோட் ஆகிறத வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. நிறைய திங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹை லோட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. குட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு நீங்கள் மலையில் போகிறீங்க, ரெயின் ஆகுது அப்படின்னா கூட வாட்டர் வந்து இதில் யூஸ் பண்ணுற அடிட்டிவ்ஸ்னால இதில் வந்து இறங்காது செயினில், அப்படியே பட்டு ரிப்லண்ட் ஆயிரும், ரெசிஸ்ட் ஆயிரும் வாட்டர். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. அகைன் இது வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இதில் யூஸ் பண்ணுற அடிட்டிவ்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி சன்லைட்டில் வந்து எது பிளேஸ் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வெளியவே இப்படி வச்சுட்டு போயிடக்கூடாது. ஸோ இது வந்து நீட்டாக வந்து ஒரு ஷேடோ இருக்கிற இடத்துல வீட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இது லாங் லைஃப் வந்து வரும். ஏன்னா இதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சன்லைட் படப்பட ஹீட் ஆகும் போது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் மறக்காமல் இது வந்து ஒரு நல்ல பிளேஸில் வந்து உள்ள வைங்க. இண்டோர் பிளேஸில் வைங்க, அவுட்டோரில் வைக்காதீங்க. நம்ம கிளாஸில் செயின் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி வந்து ஃப்ளேமபிளான ஒரு கண்டென்ட். அதனால் வந்து கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ்க்கு கையில் கொடுக்காதீங்க. ஸோ அவங்க ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஆக்சஸான பிளேசஸில் வந்து இது வைக்காதீங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது கைக்கு வந்து ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து இந்த அடிட்டிவ்ஸ் நம்ம கையில் பட்டனே உடனே க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் கண்டிப்பாக வந்து நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப நேரம் ஸ்கின்ல இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அதனால் மேக்ஸிமம் வந்து செயின் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உடனே ஹேண்ட் வாஷ் வந்து டீட்டெயிலாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அடிட்டிவ்ஸ் வந்து லாங் லாஸ்டிங் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ப்ராடக்ட். நீங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணி கூட நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு
டீட்டெயிலாக வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கேன்லேயே எந்தெந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும், இது வந்து டேரெக்டாக எங்கெங்கே யூஸ் பண்ணணும், இதோட அட்வான்டேஜஸ் என்ன, அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து அவங்களோட ப்ராடக்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்பை எல்லா ஆட்டோமொபைல் ஷாப்லேயும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எனவே நீங்கள் ஒரு ட்ரிப்பு கிளம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு ட்ரிப்பு கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு. ஸோ மறக்காமல் இந்த காம்பேக்டாக இருக்கிற கேன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாங் ட்ரிப்புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு பேக்கில் ஃபிட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க guys. சரி போ போ வண்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வரேன்டா, போங்கடா. வந்துட்டானு guys லைன். சரி சரி வரும்போது வாங்கிட்டு வரேன், பிஸ்கெட் வாங்கிட்டு வரேன். சரி சரி போ போ போ. அடா சரிடா அடே கேமராடா. சரிடா ஏசிங்க வரும் விட மாட்டேங்கிறான் காலையில் இவன் ஒருத்தன் அடுத்த ஆள். சரிடா சரி கவுண்டர் சரி நில்லு ஒரு 2 minutes. வண்டி மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டான், போடா. வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறானு. சரி 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 போ. ரொம்ப செல்லமாக வளர்த்தியாச்சு கைஸ், விட மாட்டேங்கிறானு. பிபிபி சரி போ. ஒரு அடுத்த பார்ட்டி வருது. என்ன உனக்கு என்ன? குட் மார்னிங். சரி அவளுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு உனக்கு சொல்லு. எலாய் உனக்கு குட் மார்னிங் சொல்லிட்டேன்ல, குட் மார்னிங் சொல்லிட்டேன்ல. சரி விடு. முடியல, என்னால் முடியலை. குட் மார்னிங் தான் சொல்லிட்டேன்ல, திருப்பி என்ன விட மாட்டேங்கிறாங்க. காலையில் நம்ம ஒயிட் ஹார்ஸை க்ளீன் பண்ண விட மாட்டேங்கிறான். அவ்வளோதான் முக்கியமாக பார்க்கணுமா. ஸோ போன வாரம் தாங்க க்ளீன் பண்ணேன், ஆனால் திருப்பி வந்து நல்லா க்ரீஸியாக மாறிடுச்சு. அந்தளவுக்கு டஸ்ட்டு நம்ம ஏரியா ஃபுல்லாக இருக்குது போல், எங்கே போனாலும் ஏதாவது. ஒரு செயின் வந்து நார்மலாக தான் இருக்குது, லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம லூப் அடித்தாவே போதும். நம்ம ஒயிட் ஹார்ஸோட செயின் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேன் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் சீல்டில் தான் வருது. இதை உடச்சிங்கன்னா மட்டும்தான் இது லாக் ஓப்பன் பண்ணுற மாதிரி. இது வந்து ஓப்பனில் இருக்கிற மாதிரி இதுனா யூசேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து சீல் வந்து ப்ரொடெக்டிவாக வந்து இருக்குது. எல்லா ஸ்ப்ரே கேன்லேயும் கொடுக்குற மாதிரி தான் இந்த நமக்கு வந்து ஓஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே லென்த்தாகவே இருக்குது கேஸ். ஏன்னா சில கேன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓஸ் ரொம்ப குட்டியாக கொடுப்பாங்க. நம்ம வந்து இந்த இன்னர் ஸ்ப்ராக்கெட்டுக்கு அடிக்கும் போதில் வந்து நம்ம வந்து அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து லென்த்தாகவே கொடுக்கும். இவ்வளோ லாங்கில் இருந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக ஸ்ப்ரே அடித்து பார்ப்போம். ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணோன்னே அப்படியே அந்த லிக்விட் வந்து ஒரு பபுளாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அப்படியே கன்வெர்ட் ஆகி அப்படியே நிற்கி ஸ்டிக்கி மாதிரி. ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் அடிட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு வந்து டக்குன்னு ட்ரை ஆயிரும். பட் இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ வந்து ரொம்ப நேரமே செயின் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து அந்த ஆயில் கண்டென்ட் வந்து அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு மைல்டாகவே யூஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஹெவியாக போட தேவையில்லை. ஸோ நம்ம இப்போ இது யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 1 or 2 weeks வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது RXக்கே சூப்பராக தான் இருந்தது. இந்த டைம் வந்து கொஞ்சம் அடிட்டிவ்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் எவ்வளோ லைஃப் வருது அப்படின்ட்டு. எனிவேஸ் ஆனால் இப்போதைக்கு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் வந்து பாருங்கள் நல்லா திக்காகவே இருக்குது. குயிக்காக ட்ரை ஆகாமல் லாங் லாஸ்டிங் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த நூடுல்ஸ் மாதிரி வருது பாருங்கள், தெரியுதா? அந்த இது ஸ்டிக்கியாக அது தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம செயினை வந்து நல்லா வந்து ஸ்டிக்கியாக வந்து வச்சுக்கும் போல். ஸோ இது பார்த்தீங்களா, அடித்து இவ்வளோ நேரம் கழிச்சு தான் அந்த இதெல்லாம் வந்து ஸ்டிக்கியாகவே இருக்குது. அதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த அடிட்டிவ். ஓகே, நம்ம இந்த டைம் இந்த ஸ்ப்ரே வந்து அடித்து பார்ப்போம். நம்ம கிளாஸில் பிராண்டோட செயின் ஸ்ப்ரே வந்து நம்ம அடித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் வந்து வண்டியை வந்து ஃபஸ்ட் கியரில் போட்டு யூஸ் பண்ணி போடாதீங்க. ஏன்னா வந்து சில டைம் வந்து டப்புன்னு வந்து கை உள்ள மாட்டினாலே மாட்டிக்கும். அதனால் மேக்ஸிமம் கையில் ரொட்டேட் பண்ணியே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. 2 பேர் 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா வந்து வேணால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் பர்சனாக இருக்கும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. இந்த ரிங் ஜாயினில் கொடுத்தாச்சு. அடுத்து இந்த உள்ள இன்னரில் வந்து ஒரு இது கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், வைடராக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமேலே நமக்கு இதுக்கு மேலே எக்ஸஸாக தேவைப்படாது. ஏன்னா இங்கேயே பாருங்களேன். ஸோ
ஸோ இது நல்லா வந்து ஸ்டிக்கியாக இருக்குது, அந்தளவுக்கு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. வந்து ஒரு பெரிய லாங் ரைடுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா கொஞ்சம் யூஸ் ஆகும். பேக்கெட் வந்து கொஞ்சம் நல்லா குட்டியாக இருக்குது, 100 ml பேக்கெட்டு. அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரிப்பு போகும்போதில் வந்து பேக்கில் கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். பெரிய பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கும். ஒரு சின்ன கேஸில் கூட நீங்கள் டேங்க் பேக்கில் இல்லைன்னா பின்னாடி வந்து இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டரில் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கூட நீங்கள் குட்டியாக இருக்கிறனால எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் காம்பேக்டாக. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்படேட்டிவ் வந்து பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இன்றைக்கி வந்து இந்த க்ளாஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பைக்குக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மறக்காமல் உங்கள் ஸ்டோர்ஸில் வந்து இந்த பிராண்ட் இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒயிட் ஹவுஸோட கிராஷ் கார்டுக்காக வெயிட்டிங் கைஸ். நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ ஒயிட் ஹவுஸோட கிராஷ் கார்டு வந்து எப்போ வருது அப்படின்ட்டு. ஸோ நானும் அதுக்கு தாங்க கைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விசாரிச்சு கேட்டதுக்கு வந்து கிராஷ் கார்டு வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னொரு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு எதுவும் கேட்கல, ஏன்னா நானும் கொஞ்சம் இன்னும் பட்ஜெட் சேர்த்திட்டு இருக்கணும். ஏன்னா இப்போ அடுத்து வந்து நம்ம ஹெச்ஜியில் வந்து அந்த 70 watts பல்பும், அப்புறம் அடுத்தது அதிலே ஹெச்ஜியில் இன்னொன்று சிங்கிள் டிரைவ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. சிங்கிள் ஐ வச்ச மாதிரி ஒரு மினி டிரைவ் மாதிரி கொஞ்சம் பெருசாக ஒரு லைட் ஒன்று இருக்குது, அது ரெண்டுமே வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8,000 வந்து ஆயிரும். அப்புறம் நம்ம கிராஷ் கார்டோட மீதி பேமெண்ட் வந்து ஒரு 6,000. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கே ஒரு 15,000 பக்கம் ரெடி பண்ணணும். இப்போதைக்கு எங்கிட்ட வந்து ஒரு 11,000 தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுவோம். அதனால் வந்து நானும் ரஷ் பண்ணல, பொறுமையாக செய்யுங்க ப்ரோ அப்படின்ட்டு விட்டுட்டேன். பட் கிராஷ் கார்டு வந்ததுக்கப்புறமேலே நம்ம வந்து ஒயிட்டர்ஸ்க்கு வந்து இன்னும் வேறு லெவலில் என்னென்ன டிசைன்லாம் பண்ணலான்ட்டு. அதே மாதிரி கீழே வந்து இந்த சம்ப் கார்டு வரும் பார்த்தீங்களா, இன்ஜின் ப்ரொடெக்டர் சம்ப் கார்டு எப்படின்னு சொல்லலாம். அது வந்து ரிவெட் அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்து இருக்குது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை வந்து நம்ம இங்கேயே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஏன்னா இங்கேருந்து பூனேலேருந்து அது டெலிவரி பண்ணால் வந்து நமக்கு கண்டிப்பாக சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே நம்ம கோயம்புத்தூரில் வந்து நிறையா சிஎன்சி மிஷினரிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி லேசர் கட்டிங்கு அந்த இதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அது ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிராஷ் கார்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் லைட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேலே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்டர்ஸ்க்கு வந்து சென்டர் ஸ்டாண்டு போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதோட ப்ரொவிஷன் வந்து இங்கே உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெட்டு தெரியுதா பிளாக் கலரில், எனக்கு ஜூம் பண்ணுறேன். இந்த உள்ள பிளாக் கலரில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி தெரியுதா கைஸ் இந்த இடத்துல, அதுதான் வந்து சென்டர் ஸ்டாண்டு மாட்டுற ஸ்ப்ரிங்கு. ஓகேங்களா, அதை இங்கே உள்ளே பாருங்கள் இந்த இடத்துல. இப்போ இதுக்கு ஸ்ப்ரிங் மாட்டிருக்காங்களா, அந்த மாதிரி இதில் வந்து சென்டர் ஸ்டாண்டு வந்து அந்த ஸ்ப்ரிங் வந்து அதில் வர்ற மாதிரி இந்த இடத்துல இந்த சென்டர் ஸ்டாண்டு வரும். ஸோ நமக்கு வந்து இந்த அண்டர் பெல்லி இருக்கிறதுனால இதுக்கு வந்து கொடுக்கல. சென்டர் ஸ்டாண்டில் வந்து இப்படி சென்டரில் ஒரு கம்பி வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த இது வந்து இதில் டச் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த சென்டர் ஸ்டாண்டு வரல. ஸோ அதனால் இதையும் வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணலாம். இந்த 2 ப்ராஜெக்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறமேலு அடுத்து வந்து சென்டர் ஸ்டாண்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணலான்றதாக இருக்கும். ஒயிட்டர்ஸ்க்கு அது 502க்கு வந்து எப்படி வரும்னு தெரியல. பட் நான் இன்டர்நெட்டில் வந்து நிறைய வண்டி பார்த்தேன், எல்லாருமே வந்து சென்டர் ஸ்டாண்ட் வந்து போட்டிருந்தாங்க. அதனால தான் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ அது ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ நானும் வந்து டிஆர்கே எடுக்கிறேன், டிஆர்கே புக் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன். ஏன் இந்த வண்டியை வந்து நான் எடுக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் வைஸ் வந்து நமக்கு செட் ஆகும். ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து அதிகமாக ஓட்ட மாட்டேன், பட் வந்து டூர் போனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப வேலிடான வண்டி. அதுக்கப்புறமேலு உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 7 lakhs கொடுக்குறீங்க, வண்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக பல்காக ஓரளவுக்கு மீடியமான ஒரு பவர் செக்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப ரொம்ப ஓகே. பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா வெயிட் ஹேண்டில் பண்ணுறது தான். சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டணும்னா கொஞ்சம் பார்த்து ஓட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் நீங்கள் அடாப்ட் ஆகி பழகிட்டீங்க அப்படின்னா வண்டி வேறு லெவலில் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இன்னொரு பிரச்சனை, இதுக்கு வந்து ஸ்பேர்ஸ் வந்து டக்குன்னு கிடைக்காது. நம்ம கேடிஎம் கிடைக்கிற மாதிரி டக்குன்னு என்ன ரிப்பேர் ஆச்சுன்னா போய் உடனே மாற்றிட முடியாது. வர்ற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடாக இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்தோடனே பெரிய பைக்கில் வந்து உள்ளே போகாமல் இந்த மாதிரி ஒரு மிட் செக்மெண்ட் பைக் எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஃபிட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து சூப்பர் பைக்கு வந்து மூவ் ஆகலாம். ஏன்னா இதுக்கு வர்ற சர்வீஸ் காஸ்ட்டே தான் சூப்பர் பைக்குக்கு வரப்போகுது. ஸோ அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து நெக்ஸ்ட்டு நம்ம செயின் க்ளீன் பண்ணி அப்டேட் பண்ணும்போது இதோட ரிவ்யூ வந்து நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எனிவே இன்றைக்கி வந்து அப்படியே சிசிடி வந்து கிளம்பலாம் கைஸ்.